கல்வி தேவைப்படுகிறது. அது எப்படி வேணாலும் இருக்கலாம், எஜுகேட்டிவ் ப்ராசஸ் என்பது எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் ஒரு அவேர்னஸ் என்பது அவசியமானது. இந்த புரிதல் ஆண்களுக்கும் வேண்டும், பெண்களுக்கும் வேண்டும், இருபாலினத்தினருக்கும் வேண்டும். குற்றங்களை தடுப்பதில் நமக்கும் பங்கு இருக்கிறது, அரசுக்கு மட்டுமில்லை. குற்றங்களை தடுப்பதில் ஆட்சியாளர்களுக்கு மட்டும் பொறுப்பு இருக்கிறது இல்லை, நமக்கும் பொறுப்பு இருக்கிறது. குற்றங்களை தடுப்பதற்கு சட்டம் மட்டும் போதுமானதில்லை, சமூக உளவியலும் தேவைப்படுகிறது. அரசுக்கும் அதிகாரிகளுக்கும் தான் பொறுப்பு இருக்கிறது, தேவையான சட்டங்கள் இல்லை, இன்னும் வலுவான சட்டங்கள் வேண்டும் என்கிற அந்த பார்வை எவ்வளவு முக்கியமோ அதே போல் சமூக விழிப்புணர்வும் தேவை என்கிற பார்வையும் தவிர்க்க முடியாதது என்பதை சொல்ல விரும்புகிறேன். அஜித்குமார் அண்ணா வணக்கம். என்னுடைய பேர் அஜித்குமார். நான் தருமபுரி மாவட்டத்திலிருந்து வந்திருக்கேன். என்னுடைய கேள்வி என்னன்னா, இப்ப இருக்கிற சூழ்நிலையிலும் இடஒதுக்கீடு பற்றிய புரிதல் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலான SC/ST மாணவர்களுக்கு இருக்கு. ஏன்னா அதுக்கு முக்கியமான காரணம் நீங்க கூட இருக்கலாம். ஏன்னா நீங்க கூட இருக்கலாம், நீங்க தான். ஏன்னா நிறைய மேடைகள்ல இடஒதுக்கீடு பத்தி நீங்க நிறைய பேசுறீங்க, அது நாங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இந்த பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள் இப்போ வரைக்கும் இடஒதுக்கீடு ஏதோ SC/ST மாணவர்களுக்கு மட்டும்தான் இருப்பது போலவே சொல்லிட்டு இருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாதிக்கு ஒரு தலைவர்கள் இருக்காங்க. அந்த தலைவர்கள் அந்த மாணவர்களுக்கு உங்களுக்கும் நமக்கும் இடஒதுக்கீடு இருக்கு அப்படின்னு இது வரைக்கும் யாருமே அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சொல்லவே இல்லை. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறியாமையா இல்ல அது அவர்களுடைய அரசியலா? இதுதான் என்னுடைய கேள்வி. இது அறியாமை தான், ஒரு அரசியல் என்ன இருக்கு. அதாவது தொடக்கத்தில் மண்டல் பரிந்துரைக்கு முன்னால் இந்தியா முழுவதும் ஒன்றிய அரசு, அதாவது மத்திய அரசு நிறுவனங்களிலும் மாநில அரசு நிறுவனங்களிலும் SC/ST சமூக பிரிவினருக்கு மட்டும்தான் இடஒதுக்கீட்டு முறை நடைமுறையில் இருந்தது. மண்டல் கமிஷன் பரிந்துரைக்கு பிறகு சமூக நீதி காவலர் VP சிங் அவர்கள் பிரதமரான பிறகு OBC சமூகத்தினருக்கான இடஒதுக்கீடு நடைமுறைக்கு வந்தது. தொடக்க காலத்தில் பட்டியல் சமூகத்தினர், பழங்குடியினர் மட்டும் இடஒதுக்கீடு பெற்று வந்ததனால் அவர்களை கோட்டா சமூக பிரிவினர், கோட்டாவில் படிக்க வந்திருக்கிறான், கோட்டாவில் வேலைவாய்ப்பிற்கு வந்திருக்கிறான் என்று அவர்கள் மீது ஒரு வெறுப்பை உமிழ்கிற நிலை சமூகத்தில் இருக்கத்தான் செய்தது. அதன் தாக்கம் இன்னும் தொடர்கிறது. மண்டல் பரிந்துரை நடைமுறைக்கு வந்த பின்னரும் கூட OBC சமூகம், அதாவது BC, MBC, மைனாரிட்டிஸ், டிசேபிள்டு இவர்களுக்கெல்லாம் இடஒதுக்கீடு நடைமுறைக்கு வந்த பிறகு கூட பட்டியல் சமூகத்தினரையும் பழங்குடியினரையும் விமர்சிக்கிற அந்த பார்வை தொடர்கிறது. கொஞ்ச காலத்தில் அது காணாமல் போய்விடும். ஆகவே இதற்காகவெல்லாம் நாம் பெரிதாக அலட்டிக் கொள்ள தேவையில்லை, அந்த விமர்சனங்களை பொருட்படுத்த தேவையில்லை. அப்படி பேசுவதையே யாரோ திட்டமிட்டு அரசியல் செய்கிறார்கள் என்றெல்லாம் அதீதமான கற்பனைக்கு செல்ல தேவையில்லை. இந்திய அளவில் ரிசர்வ்டு கேட்டகரிஸ் என்று சொன்னாலே SC/ST, OBC. இந்தியாவுக்கு OBC தான் சொல்லுவாங்க, அதர் பேக்வர்ட் கிளாஸஸ். அதை கான்ஸ்டிடியூஷனில் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, சோஷியலி எஜுகேஷ்னலி பேக்வர்ட் கிளாஸஸ், SEBC. சோஷியலி சமூக ரீதியாக, எஜுகேஷ்னலி கல்வி அடிப்படையில்,
பேக்வர்ட் கிளாஸஸ், பின்தங்கிய சமூகத்தினர். அப்போது அங்கே ஷெட்யூல் காஸ்ட் ஒன்று கிடையாது. கான்ஸ்டிடியூஷனில் ஷெட்யூல் காஸ்ட்ங்கிற ஒரு சொல் கிடையாது. சோஷியலி எஜுகேஷனலி பேக்வர்ட் கிளாஸ். இது ஷெட்யூல் காஸ்டையும் குறிக்கும், ஓபிசியும் குறிக்கும், எஸ்டியையும் குறிக்கும், மைனாரிட்டிஸ் அந்த சிறுபான்மையினரையும் குறிக்கும். இப்போ ஒரிஜினலி பேக்வர்ட் கிளாஸ் யாருன்னா ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப்ஸ். அதர் பேக்வர்ட் கிளாஸஸ் யாருன்னா இப்போ நாம் பார்க்குற பிசி, எம்பிசி, மைனாரிட்டிஸ். அது பிசி அப்படின்னு லிட்ரலாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் அது ஷெட்யூல் காஸ்டையும் ஷெட்யூல் ட்ரைப்ஸையும் குறிக்கும். ஆனால் இன்னைக்கு மீனிங் அப்படி இல்லை. எஸ்சி எஸ்டி வேற, பிசி வேற அப்படிங்கிற மாதிரி நமக்கு பொருளாகிவிட்டாங்க. ஏன் ஓபிசிங்கிற சொல்ல அவங்க பயன்படுத்துகிறாங்கன்னா, அதர் பேக்வர்ட் கிளாஸஸ் சொல்கிறாங்கன்னா, எஸ்சி எஸ்டி தான் ஒரிஜினலி பேக்வர்ட் கிளாஸஸ் அண்ட் சம் மோர் பேக்வர்ட் கிளாஸஸ் இருக்கிறாங்க அப்படிங்கிறத குறிப்பிடுறது தான் அதர் பேக்வர்ட் கிளாஸஸ். அவங்களுக்கு எஜுகேஷ்னலாக அவங்க பேக்வர்ட், சோஷியலாகவும் அவங்க பேக்வர்டு தான். ஆனால் அதை விடவும் சோஷியலி அன்டச்சபிலிட்டி இருக்குது, இதர டிஸ்கிரிமினேஷன் இருக்குது, எக்ஸ்ப்ளாய்டேஷன் இன்னும் கடுமையாக இருக்குது, லேண்ட்லெஸ்ஸாக இருக்கிறாங்க. எனவே ஒரிஜினலி பேக்வர்ட் கிளாஸ். இதை நாம் புரிஞ்சுக்கிட்டா போதும். புரியாதவர்கள் எப்படி விமர்சித்தால் விமர்சிக்கட்டும் என்று அதை இக்னோர் பண்ணணும், அவ்வளோதான். இதற்காக தம்பி ரொம்ப கவலைப்பட வேண்டாம். நன்றி அண்ணா. ஆனால் இன்னொரு வேண்டுகோள், நாங்கள் இந்த இதில் கலந்துக்கணும், உங்களை பார்க்கணுன்றதுக்காக தருமபுரியிலேருந்து ஒரு 60 மாணவர்கள் வந்துருக்கோம், 2 அமைப்பு சேர்ந்து. முடிவில் உங்களோட ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டோம்னா அது எங்களுடைய வாழ்நாள் சந்தோஷமாக இருக்கும்ண்ணா. நன்றிண்ணா. ரூபிகா. Good evening all. Good evening sir. I am Rubika from second year agriculture. என்னோட கேள்வி என்னன்னா, அடுத்த 10 வருஷத்துல யங்ஸ்டர்ஸோட எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸோட வாழ்க்கையில ஏதாவது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர மாதிரி ஏதாவது ஒரே ஒரு கொள்கையோ இல்ல ஏதாவது ஒரு கொள்கை அது என்னவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? அப்படி ஏதாவது இருந்ததுன்னா அதை நீங்க எப்படி நடைமுறைக்கு கொண்டு வருவீங்க? அடுத்த தலைமுறைக்கு தேவையானதை நீங்க தான் சொல்லணும், நான் சொல்ல முடியாது. என்னுடைய தலைமுறைக்கும் உங்களுக்கும் இடையில ஒரு இடைவெளி இருக்குன்னு தான் பேசுகிறேன். உங்களுடைய விருப்பம் என்ன, உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன, உங்களுடைய தேவை என்ன, உங்களுடைய நோக்கம் என்ன, உங்களுடைய ஆம்பிஷன் என்ன அப்படிங்கிறத பொறுத்து தான் அதை நாம் உருவாக்கி கொள்ள முடியும், அதை பற்றி விவாதிக்க முடியும். நமக்கு ட்ரெடிஷ்னலாக அரசியல் இயக்கங்களை உருவாக்குவது, அதன் மூலம் அரசியல் விழிப்புணர்வை உருவாக்குவது, மக்களை அரசியல்படுத்துவது, அமைப்பாக்குவது, இதுதான் இன்றைக்கு நடைமுறையில் இருக்கிற ஒன்று. இளம் தலைமுறையினர் வளர்ந்து வரக்கூடிய புதிய தலைமுறையினர் அடுத்த தலைமுறையை ஜென் ஆல்பா அப்படின்றாங்க. ஜென் ஆல்பா எப்படி இருப்பாங்கன்னு நமக்கு நீங்களே உங்களாலே ஜென் சி தலைமுறையாலே கணிக்க முடியாது, ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஆகவே அவர்களுக்கான எதிர்காலம் பற்றிய கொள்கையை அல்லது கோட்பாட்டை, செயல் திட்டங்களை இப்போதே நாம் கணித்து சொல்ல முடியாது. காலத்தோடு சேர்ந்து இணைந்து நாம் எல்லோரும் பயணிப்போம். காலம் என்ன கட்டளையிடுகிறதோ அதன்படி செயல்படுவோம். தர்ஷினி. குட் ஈவினிங் சார். சார், இப்போ நடக்கிற எலெக்ஷன்ஸ்ல ஒரு மக்கள் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட பாலிசிஸோ இல்ல அவங்களோட கவர்னிங் எபிலிட்டிஸோ பார்க்காம அந்த பார்ட்டியோட லீடரோட பாப்புலாரிட்டி வச்சு மட்டும் ஓட் பண்றது டெமோக்ரஸிக்கு நல்லதா? இதுவும் ஜனநாயகத்தில் ஒரு அங்கம் தான். எப்படி வேணாலும் மக்கள் ஓட்டு போடலாம், அது அவங்க விருப்பம். இது ஒரு கொள்கையை பார்த்து தான் ஓட்டு போடணும், கோட்பாட்டை பார்த்து தான் ஓட்டு போடணும், உழைப்பை பார்த்து தான் ஓட்டு போடணும், தியாகத்தை பார்த்து தான் ஓட்டு போடணும், ஆற்றலை பார்த்து தான் ஓட்டு போடணும் அப்படிங்கிற
வரையறைகளை அல்லது வரம்புகளை நாம் திணிக்க முடியாது. டெமோக்ரஸியில் அந்த வரையறைகள் ஈடுபடாது. மக்கள் தங்களுக்கு விருப்பமானவர் ஏதோ ஒரு கோணத்தில் தெரிவு செய்கிறார்கள். அதை ஜனநாயகம் அனுமதிக்கிறது. ஆகவே நீங்கள் எதிர்பார்ப்பதைப் போல அல்லது நாம் எதிர்பார்ப்பதைப் போல கொள்கை கோட்பாடு சார்ந்த ஒரு இயக்கத்தை மக்களுக்கு தொண்டு செய்து தியாகம் செய்த ஒரு தலைமையை ஆட்சி அதிகாரத்தில் அமர வைத்தால் நல்லது, மகிழ்ச்சி. அந்த வரையறைகளே தேவையில்லை. புதிதாக ஒருவர் ஆட்சி நிர்வாகத்திற்கு வந்தால் நாம் எதிர்பார்க்கக்கூடிய அனைத்தையும் செய்வார் என்கிற நம்பிக்கை மக்களுக்கு இருந்தால் அதை நாம் விமர்சிக்க முடியாது. அதை ஏற்றுக்கொள்வது ஜனநாயகத்தின் ஒரு அங்கம், ஜனநாயக கடமை. இப்படித்தான் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மலர்விழியன். தலைவர் அவர்களுக்கு வணக்கம். என்னுடைய பெயர் மலர்விழியன். என்னுடைய கேள்வி என்னவென்றால், தமிழ் தேசியம் என்றால் என்ன, அதனை தற்போது எப்படி கையாள வேண்டும்? நல்ல கேள்வி. இப்போ நாங்கள் சூடு பறக்க பேசி கொண்டிருக்கிற ஒரு கருத்தியல், வருகிற ஆகஸ்ட் 17 தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு ஒன்றை எனது தலைமையில் நடத்த இருக்கிறோம். இந்த கேள்வி கேட்கிற தம்பியும் அந்த மாநாட்டுக்கு வர வேண்டும். இங்கே வந்திருக்கிற மாணவ செல்வங்கள் அனைவரும் அதில் பங்கேற்க வேண்டும். தமிழ் தேசியம் என்பதை தமிழ் மொழி உணர்வு, தமிழ் இன உணர்வு என்கிற வரையறைக்குள் மட்டுமே சுருக்கி பார்க்க கூடாது. மொழி உணர்வும் இன உணர்வும் ஒவ்வொரு தேசிய இனத்திற்கும் உண்டு, அது தவிர்க்க முடியாதது. ஆனால் அதனை தாண்டி தேசியவாதம் உள்ளது. முதலில் தேசியவாதம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். தேசம் என்பதில் இருந்துதான் தேசியம் என்கிற சொல்லும் வருகிறது. தேசம் என்றால் இந்தியா தான் இன்றைக்கு அரசமைப்பு சட்டத்தின்படி ஒரு தேசம். தமிழ்நாடு என்பது அந்த தேசத்தில் ஒரு மாநிலம். கேரளா என்பது அந்த தேசத்தில் ஒரு ப்ராவின்ஸ், ஒரு ஸ்டேட், ஒரு மாநிலம். வெள்ளைக்காரர்கள் இந்த நாட்டை ஆண்ட காலத்தில் அவன் பரவலாக பல பகுதிகளை இணைத்து பிரசிடென்சி என்கிற பெயரில் மதராஸ் பிரசிடென்சி, கல்கத்தா பிரசிடென்சி, பாம்பே பிரசிடென்சி, சென்ட்ரல் ப்ராவின்ஸ், இப்படி நிலப்பரப்பை அவன் பகுத்து கொண்டான். ஆட்சி நிர்வாகத்தையும் அமைத்துக் கொண்டான். அப்போது பல மொழி பேசக்கூடியவர்கள் ஒரு மாகாணத்திற்குள், ஒரு பிரசிடென்சிக்குள் இருந்தார்கள். பல மதங்களை சார்ந்தவர்கள் இருந்தார்கள். ஆனால் வெள்ளையர்கள் வெளியேறிய பிறகு 1956 நவம்பர் 1 தமிழ்நாடு ஒரு தனி மாநிலமாக மொழி அடிப்படையில் பிரிந்தது. அதே போல ஆந்திராவும் மொழி அடிப்படையில் பிரிந்தது. கேரளாவும் மொழி அடிப்படையில் பிரிந்தது. கர்நாடகாவும் மொழி அடிப்படையில் பிரிந்தது. இப்படி மாநிலங்கள் மொழி அடிப்படையில் பிரிக்கப்பட்டன. மொழி அடிப்படையில் மாநிலங்கள் பிரிந்த பிறகு மொழி உணர்வும் இன உணர்வும் தலை தூக்குவது தவிர்க்க முடியாதது. இப்படி தனித்தனியே மாநிலங்கள் தனி அடையாளத்தோடு தன்னை வளர்த்து கொள்ள வேண்டும் என்கிற போது எதிர்காலத்தில் இந்தியா என்ற ஒரு நாடே இல்லாமல் போய்விடுமோ, இவர்கள் எல்லாம் சிதறி போய்விடுவார்களோ என்கிற
கவலையில் இருந்து அரசமைப்பு சட்டம் வகுக்கிற போதே மொழி அடிப்படையிலோ மதத்தின் அடிப்படையிலோ நாடு மேலும் பிளவுபட்டு விடக்கூடாது என்பதற்காக இந்தியா என்கிற ஒரு தேசம், புதிய தேசம் கட்டமைக்கப்பட வேண்டும் என்கிற அடிப்படையில் தேசியவாதம் முன்வைக்கப்படுகிறது. இந்தியாதான் ஒரு தேசம். அந்த இந்தியாவுக்குள் நாம் அனைவரும் பன்மைத்துவ அடையாளங்களோடு இந்தியர்களாக வாழ்வோம் என்கிற தேசியவாதம், அதுதான் காங்கிரஸ் கடந்த காலங்களில் பேசியது, காந்தியடிகள் பேசியது. ஆனால் தற்போதைய சூழலில் பாரதிய ஜனதா கட்சி மற்றும் RSS போன்ற அமைப்புகள் மத அடிப்படையில் தேசியவாதத்தை முன்வைக்கிறார்கள். இந்தியா இந்துக்களுக்கான ஒரு தேசம், எனவே இதனை இந்து ராஷ்டிரம் என்று அழைக்கப்பட வேண்டும், இதனை பெயர் மாற்றம் செய்ய வேண்டும், மத அடிப்படையிலான ஒரு தேசத்தை கட்டி எழுப்புவதே தமது இறுதி இலக்கு என்கிற அடிப்படையில் அவர்கள் ஒரு தேசியவாதத்தை முன்வைக்கிறார்கள். எனவே காங்கிரஸ் கடந்த காலத்தில் முன்வைத்த தேசியவாதம் நாடு என்கிற அடிப்படையில் நாட்டினம், இந்தியன் என்கிற நேஷனாலிட்டி என்கிற அடிப்படையில் ஒரு தேசத்தை கட்டமைக்க முன்மொழிந்தார்கள். அது அவர்கள் முன்மொழிந்த தேசியவாதம். பிஜேபி இன்றைக்கு தேசிய கட்சியாக இந்தியா முழுவதும் வளர்ச்சியடைந்து ஆட்சி பொறுப்பிலே அமர்ந்திருக்கிற நிலையில் அவர்கள் முன்வைக்கிற தேசியவாதம் மத அடிப்படையில் இந்த தேசம் கட்டமைக்கப்பட வேண்டும் என்பதாகும். அது ஒரு தேசியவாதம். இதற்கிடையில் நாம் பேசுகிற இந்த தமிழ் தேசியம் என்பது பன்மைத்துவத்தை மேலும் உறுதிப்படுத்துவதற்கான ஒரு தேசியவாதம். ஒரே மொழி, ஒரே நாடு, ஒரே மதம், ஒரே நாடு, ஒரே தேசம், ஒரே கலாச்சாரம் என்று எல்லாவற்றையும் ஓர்மைப்படுத்துவது பன்மைத்துவத்திற்கு எதிரானது. அப்படி இல்லாமல் நான் தமிழனாகவே இருப்பேன், ஆனால் இந்தியா எனது நாடு என்கிற உணர்வோடு இருப்பேன், நான் பேசுகிற தாய்மொழி தமிழ் மொழி, இதற்கு பல ஆயிரம் ஆண்டு கால பாரம்பரியம் உண்டு, இந்த மொழி நீண்ட நெடிய வரலாறு கொண்ட மொழி, கலாச்சாரம் பண்பாடு போன்றவை தனித்துவம் மிக்கவை. எனவே இந்த மொழி இலக்கண வளம் நிறைந்த மொழி, இலக்கிய வளம் வாய்ந்த மொழி, இதனை இன்னொரு மொழியை திணிப்பதன் மூலம் அழிக்க நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம் என்பது மொழி உரிமை. அந்த இனத்தின் வரலாற்றை சிதைக்க நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம் என்பது இன உரிமை. இந்த மொழி உரிமை, இன உரிமையுடன் கூடிய தேசியவாதத்தை இந்திய அளவில் ஏற்றுக்கொள்வது மொழி வழி தேசியவாதம். ஆக மதத்தால் இந்த தேசத்தை அடையாளப்படுத்துவதை விட மொழி அடிப்படையில் தேசிய இனங்கள் ஒன்று சேர்ந்து நாங்கள் பிற மொழி பேசக்கூடியவர்கள் மீது வெறுப்பை உமிழ மாட்டோம், பிற தேசிய இனங்களை பகையாக கருத மாட்டோம், அதே போல மதத்தின் அடிப்படையில் பிற மொழி பிற மதத்தை சார்ந்தவர்களை வெறுக்க மாட்டோம், பிற மதத்தை சார்ந்தவர்களின் கலாச்சாரத்தை நாங்கள் பழிக்க மாட்டோம் என்கிற புரிதலோடு இணைந்து வாழ்கிற ஒரு தேசியவாதத்தை நாம் முன்மொழிகிறோம். எனவே தமிழ் தேசியம் என்பது வெறுப்பை உமிழாத ஒரு தேசியம். தமிழ் தேசியம் என்பது எந்த மொழியையும் இழிவுபடுத்தாத ஒரு தேசியம். தமிழ் தேசியம் என்பது பிற மொழி வழி தேசியங்களை மதிக்கிற தேசியம். தமிழ் தேசியம் என்பது பன்மைத்துவம் வேண்டும் மொழி அடிப்படையிலும் கேரள மக்கள் மலையாள தேசிய இனமாகவும், கர்நாடக மக்கள் கன்னட தேசிய இனமாகவும், ஆந்திரா தெலுங்கானா மக்கள் தெலுங்கு தேசிய இனமாகவும், பீகார்
மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களில் வசிக்கக்கூடியவர்கள் இந்தி தேசிய இனமாகவும், மகாராஷ்டிர மக்கள் மராத்தி தேசிய இனமாகவும், மேற்கு வங்க மக்கள் பெங்காலி தேசிய இனமாகவும் அந்த தேசிய இன அடையாளங்களோடு வாழ வேண்டும். தேசிய இனங்களுக்கான ஒரு பொது ஆட்சியாக, கூட்டு ஆட்சியாக டெல்லியில் இருக்கிற ஆட்சி அமைய வேண்டும் என்கிற பார்வையை கொண்டதுதான் நாம் முன்மொழிகிற தமிழ் தேசியம். எனவே இந்த தேசியம் ஐக்கியத்தை விரும்புகிற தேசியம், வெறுப்பை தவிர்க்கிற தேசியம். குழலி. குட் ஈவினிங் சார், மைசெல்ஃப் குழலி. என்னோட கொஸ்டின் என்னன்னா, இன்றைய காலகட்டத்தில் ஜனநாயகத்தை தீர்மானிக்கிறது நாடாளுமன்றமா இல்ல இளைஞர்களோட மனநிலையான்னு நீங்க எதை கருதுறீங்க? நாடாளுமன்றம் ஒரு ஜனநாயக வடிவம். அது ஜனநாயகத்தை தீர்மானிக்கக்கூடியதல்ல, ஜனநாயகத்தால் உருவான வடிவமைப்பு, ஜனநாயகத்தை பாதுகாக்கிற ஒரு வடிவம், ஒரு இயக்கம். அது அதுக்கு பேரு நாடாளுமன்ற ஜனநாயகம் தான் நான் சொல்றோம். டெமோக்ரஸியே இந்தியாவில் இருக்கிற ஜனநாயகத்தை நம்ம பார்லிமெண்டரி டெமோக்ரஸின்னு சொல்றோம், நாடாளுமன்ற ஜனநாயகம் சொல்றோம். ஏன் அப்படி சொல்றோம்னா, நாடாளுமன்றத்தின் வழியாக இந்த ஜனநாயகத்தை நடைமுறைப்படுத்துவது. இப்போ நாடாளுமன்றத்தின் வழியாகனா என்ன? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் ஆட்சி நிர்வாகத்தின் வழியாக ஜனநாயகத்தை பாதுகாப்பது, ஜனநாயகத்தை வளர்த்தெடுப்பது, ஜனநாயகத்தை செழுமைப்படுத்துவது. ஆகவே தேர்தல், அந்த தேர்தலில் வெற்றி பெறுகிற சக்திகள் ஆட்சி அமைப்பது, அந்த ஆட்சி நிர்வாகத்தை நடத்துகிறவர்கள் நாடாளுமன்றத்தில் கூடி கலந்தாய்வு செய்வது, கருத்துக்களை பகிர்ந்து கொள்வது, சூடு பறக்க விவாதிப்பது, எதிரும் புதிரும் பேசுவது, எதிர்ப்பது, மறுப்பது, மாற்றுவது, சீரமைப்பது, திருத்துவது, இது போன்ற நடவடிக்கைகள் எல்லாம் ஜனநாயகத்தின் அங்கங்களாகும். அதற்கென உருவாக்கப்பட்ட ஒரு வடிவமைப்பு தான் நாடாளுமன்றமாகும். ஆகவே நாடாளுமன்றம் ஜனநாயகத்தின் வடிவமைப்பு. அந்த காரணத்தால் நாடாளுமன்ற ஜனநாயகம் என்று அழைக்கிறோம். அந்த நாடாளுமன்ற ஜனநாயகத்தை இளைஞர்கள் உள்வாங்கிக் கொண்டு அதன் அடிப்படையில் இளைய தலைமுறையினர் அல்லது மக்கள், குடிமக்கள் இயங்க வேண்டும் என்பதுதான் அரசமைப்பு சட்டம் எதிர்பார்க்கிறது. எனவே ஜனநாயகம் இளைஞர்களின் மனநிலையில் வளர வேண்டும், வலிமை பெற வேண்டும், நாடாளுமன்ற வடிவத்தின் மூலம் வளர வேண்டும், வலிமை பெற வேண்டும் என்பதை சொல்லுவது கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. எனவே ஜனநாயகம் எங்கே இருக்கிறது என்றால் அரசமைப்பு சட்டத்தில் இருக்கிறது. அதன் வடிவங்களாகத்தான் நாமும் இருக்கிறோம், நாடாளுமன்றமும் இருக்கிறது. ராஜபிரியா. குட் ஈவினிங் சார், என் பேர் எஸ் ராஜபிரியா, ஃபர்ஸ்ட் இயர் பிஎஸ்சி ஹார்ஸ் அக்ரிகல்ச்சர் படிக்கிறேன். சார், உங்களோட பேச்சு, நேர்மை, அப்புறம் கொள்கை பிடிப்பு எல்லாமே எங்கள் மாணவர்களான எங்களை ரொம்பவே ஊக்கப்படுத்துது சார். இப்போ இருக்கிற ஜென்சி மாணவர்கள்லாம் அரசியலில் அதிகமாக ஈடுபடுறாங்க, அரசியலில் நேர்மை இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க சார். அரசியலில் நேர்மை அப்படின்றது சாத்தியமா சார்? கட்டாயமாக சாத்தியம். நேர்மை என்பது எல்லா இடங்களிலும் சாத்தியமானதுதான். நேர்மையாய் இருக்கிற உறுதிப்பாடு என்பதுதான் விவாதத்திற்குரியது. நாம் எந்த அளவுக்கு அதில் தெளிவாக இருக்கிறோம், உறுதியாக இருக்கிறோம், அது ஒவ்வொரு நபருக்கும் மாறுபடும், வேறுபடும். அதிலே நமக்கு ஒரு தெளிவு, அதிலே நமக்கு ஒரு உறுதியும் இருந்தால் எந்த நெருக்கடியும் நேர்மையாக நேர்மையாக வாழ முடியும். கனிமொழி. கனிமொழி.
குட் ஈவினிங் சார். என்னோட பேர் கனிமொழி. நான் ஃபர்ஸ்ட் இயர் பிஎஸ்சி ஹார்ன்ஸ் ஃபுட் நியூட்ரிஷன் அண்ட் டயபெட்டிக்ஸ் படிக்கிறேன். என்னோட கொஸ்டின் என்னன்னா, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம அரசியல் அறிவை கற்பிக்கும் போது எந்த ஒரு கட்சியும் சேராம அரசியல் மற்றும் ஜனநாயக மதிப்பை வந்துட்டு அடிப்படையாக கொண்டு ஒரு நடுநிலைமையான ஒரு குடிமை பயிற்சியை எப்படி நம்ம வழங்கணும் அப்படின்ற உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ எனக்கு வேணும் சார். அரசியல் என்பது அனைவருக்குமானது, பொதுவானது. அதுல அரசியல் கட்சிகள் அவ்வப்போது தோன்றும், இயங்கும், காணாமல் போகும். அரசியல் கட்சிகள் மட்டுமே அரசியல் அல்ல. அரசியல் என்பது நம்ம இப்ப பேசின ஜனநாயகம், தேர்தல், நாடாளுமன்றம், சட்டங்களை நடைமுறைப்படுத்துகிற நிறுவனங்கள், நிர்வாகத்துறை, சட்டத்துறை, நீதித்துறை, இவற்றையெல்லாம் அறிந்து கொள்வது அரசியல். ஆட்சி நிர்வாகத்தை பற்றிய விழிப்புணர்வை பெறுவது அரசியல். உற்பத்தி முறையை, விநியோக முறையை அறிந்து கொள்வது அரசியல். பொருளாதாரத்தை அறிந்து கொள்வதும் அரசியல் தான். சமூக கட்டமைப்பை அறிந்து கொள்வதும் அரசியல் தான். சமூகத்தில் நிலவும் சாதி, மதம், மொழி, இனம் என்கிற அடையாளங்களும் அரசியல் தான். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். ஆகவே இதற்கு கட்சி தேவையில்லை. இந்த அங்கங்களுள் ஒன்று கட்சி. அது ஒரு கட்சி தொடங்க பெற்று தீவிரமாக சில கொள்கைகளை முன்வைத்து தேர்தலை சந்திக்கும், அதிகாரத்தை கைப்பற்றும், தீவிரமாக இயங்கும். சில கட்சிகளால் அது சாதிக்க முடியாது. அதிகாரத்திற்கு போகாமலும் இயங்குகிற அமைப்புகள் உண்டு. தேர்தலை புறக்கணிக்கிற அமைப்புகள் உண்டு. அது அரசியல் இயக்கங்களாகவே இருக்கும், தேர்தல் கட்சியாக இருக்காது. பார்ட்டி பாலிடிக்ஸ்ங்கிறது வேற, பாலிடிக்ஸ் என்பது வேற. பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது காமன். பார்ட்டி பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது அவரவர் விருப்பம். இந்த பார்ட்டி எனக்கு பிடிக்குது, இந்த தலைவரை எனக்கு இவர் எனக்கு பிடிக்கிறார், இந்த கொடி எனக்கு பிடிக்கிறது, இவர்கள் சொல்கிற கொள்கைகள் எனக்கு பிடித்திருக்கின்றன, கோட்பாடுகள் பிடித்திருக்கின்றன. இது பார்ட்டி பாலிடிக்ஸ். திமுக பற்றியோ காங்கிரஸை பற்றியோ அறிந்து கொள்வது பார்ட்டி பாலிடிக்ஸ். கம்யூனிஸ்டுகளின் கொள்கைகளை அறிந்து கொள்வது பார்ட்டி பாலிடிக்ஸ். ஆனால் சமூகத்தை அறிந்து கொள்வது, பொருளாதாரத்தை அறிந்து கொள்வது, ஆட்சி நிர்வாகத்தை அறிந்து கொள்வது, அதில் பங்கேற்பது, சமூகத்தின் கட்டமைப்பை அறிந்து கொள்வது, இந்த சமூகத்தில் ஒரு அங்கமாக வாழ்வது, சகோதரத்துவத்தை பின்பற்றுவது, ஒரு மதத்தை பின்பற்றுவது, ஒரு கடவுளை வழிபடுவது, ஒரு கலாச்சாரத்தை பின்பற்றுவது, இவை பற்றிய அனைத்தும் அரசியல்தான். இவை பற்றிய அனைத்தும் அரசியல்தான். அது அரசியல் என்பது கட்சிகளோடு மட்டும் பொருத்தி பார்க்கக்கூடியது அல்ல. அரசியல் என்பது தேர்தலோடு மட்டுமே பொருத்தி பார்ப்பதல்ல. நம்முடைய அன்றாட வாழ்வில் நாம் சந்திக்கும் அனைத்துமே அரசியல் தான். எனவே அரசியலை கற்போம். இறுதி கேள்வி கார்த்திக். ஹலோ.
தருமபுரி மாவட்டம் சாகிப் சோ கார்த்திக் ஆகிய எமக்கு இந்த அரங்கிலே வாய்ப்பு வழங்கிய பேபேக் டு த சொசைட்டி அமைப்பினருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தலைவர் அவர்களிடத்தில் நான் 2 கேள்விகளை முன்வைக்க விரும்புகிறேன். ஒன்று, அரசியலில் படித்த இளைஞர்களின் பங்களிப்பு குறைவாக இருப்பதற்கு காரணம் அரசியலை விரும்பாத இளைஞர்களா அல்லது அரசியல் கட்சிகளின் அணுகுமுறையா? இரண்டாவது கேள்வி, இந்த அரங்கம் மட்டுமல்ல, முதல் கேள்வி கொஞ்சம் மைக்கை தள்ளி ஒரு நிமிஷம். அரசியலில் படித்த இளைஞர்களின் பங்களிப்பு குறைவாக இருப்பதற்கு காரணம் அரசியலை விரும்பாத இளைஞர்களா அல்லது அரசியல் கட்சிகளின் அணுகுமுறையா? இரண்டாவது கேள்வி, நான் பெரிதும் மதிக்கக்கூடிய எமது தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களுக்கு முதல்வர் வேட்பாளராக நாங்கள் வாக்களிக்கும் காலம் எப்போது கழியும்? இரண்டாவது கேள்விக்கு நீ தான் பதில் சொல்லணும், நான் சொல்ல முடியாது. நீங்கள் தான் சொல்ல வேண்டும், மக்கள் தான் சொல்ல வேண்டும். முதல் கேள்வி, படித்தவர்கள் அரசியலில் ஈடுபடுவது குறைவாக இருப்பதற்கு படித்த இளைஞர்களின் அணுகுமுறையா அல்லது அரசியல் கட்சிகளின் அணுகுமுறையா என்ற கேள்வியை நீங்கள் எழுப்பியது சரிதான். படித்த இளைஞர்கள் அரசியலுக்கு வரக்கூடாது அப்படின்னு யாரும் சொல்லலை. ஆனால் வேலை வாய்ப்புக்கு போகணும், அரசியலில் போனால் அரசு வேலை கிடைக்காது, குடும்பத்தை பார்க்கணும், வாழ்க்கையில் செட்டில் ஆகணும், அமைதியாக வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கு. அதனால் அரசியலை வேடிக்கையாக பார்க்குறாங்க. ஆனால் கடந்த காலங்களில் அரசியலை பற்றி ஒரு மதிப்பீடு இருக்கு. என்ன மதிப்பீடுனா, அரசியலில் இருக்கிறவங்க எல்லாமே மக்களுக்கு எதிரானவர்கள், அவங்க முறைகேடாக அதிகாரத்தை கைப்பற்றுவார்கள் அல்லது முறைகேடாக சொத்துக்களை சேர்ப்பார்கள் அல்லது ஊழல் செய்வார்கள், லஞ்சம் வாங்குவார்கள். இப்படி ஒரு கருத்துருவாக்கம் உலகம் முழுவதும் உள்ளது. அயோக்கியர்களின் கடைசி புகலிடம் தான் அரசியல் அப்படின்னு ஒரு ப்ராவர்பு இருக்கு. அரசியலை பற்றி அப்படி ஒரு மதிப்பீடு இருக்கிற காரணத்தினால் பல பேர் அரசியலுக்கு அடியெடுத்து வைக்க தயங்குகிறார்கள். ஆட்சி அதிகாரத்திற்கு போக வேண்டும், அதிகாரிகளாக வர வேண்டும், அரசு ஊழியர்களாக வர வேண்டும், அரசு பணிகளுக்கு வர வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் அரசியலை அடியெடுத்து வைக்க தயங்குகிறார்கள். ஆகவே அரசியல் கட்சிகளின் அணுகுமுறையால் இவர்கள் விலகி நிற்கிறார்கள் என்றும் நாம் அறுதியிட்டு சொல்ல முடியாது. அல்லது அரசு வேலைவாய்ப்புக்காகத்தான் இவர்கள் விலகி நிற்கிறார்கள் என்றும் நாம் அழுத்தி சொல்ல முடியாது. இது ஒவ்வொரு தனிநபரின் விருப்பத்தை பொறுத்தது, விழிப்புணர்வை பொறுத்தது. தொண்டு செய்யும் தொண்டு உள்ளம் பெற்ற யாரும் அரசியலுக்கு வர முடியும். சர்வீஸ் மைண்ட் செட் என்பது முக்கியமானது. இப்போ அரசியலுக்கு வரக்கூடியவங்கள்ட்ட சர்வீஸ் மைண்ட் செட்டுங்கிறது ரொம்ப குறைவாக இருக்கும். பொது வாழ்க்கைக்கு போனால் தூங்குகிற நேரம் குறைக்கணும். பொது வாழ்க்கைக்கு போனால் குடும்பம், சொந்த பந்தம் அப்படிங்கிற எல்லைகளை தாண்டி எல்லோரையும் நேசிக்கணும், அந்த எண்ணம் இருக்கணும். ஆகவே இந்த தொண்டுள்ளம்ங்கிறது ரொம்ப முக்கியமானது. அந்த உணர்வு இருந்தால் அரசியலில் தீவிரமாக ஈடுபட முடியும், பொது வாழ்க்கையில் வெற்றிகரமாக இயங்க முடியும். படித்த இளைஞர்கள் பல பேர் அரசு பணிகளை முடித்த பிறகு அரசியலுக்கு வருகிறார்கள். நிறைய ஐஏஎஸ் அதிகாரிகள், ஐபிஎஸ் அதிகாரிகள் பல பேர் இப்போ ரிசைன் பண்ணிட்டு கூட வராங்க. தமிழ்நாட்டிலே இப்படி பல பேரை நம்ம பார்க்குறோம். இப்போ படித்தவர்கள் அரசியலுக்கு வருவது மகிழ்ச்சி அளிக்கிறது.
மாணவர்கள் அரசியலில் பங்கேற்கவே கூடாது என்ற வரையறை ஏதும் இல்லை. மாணவ பருவத்திலேயே அரசியலில் ஈடுபட முடியும், அரசியலை கற்றுக்கொள்ள முடியும், அரசியலை புரிந்து கொள்ள முடியும், அரசியலை புரிந்து கொள்ள வேண்டும், அவசியமானது. ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை, தொண்டுள்ளம் என்பது முக்கியமானது. இதுதான் கண்டிஷன். மக்களுக்கு தொண்டு செய்வதற்காகத்தான் நான் பொது வாழ்க்கைக்கு வருகிறேன் அப்படிங்கிற புரிதலோடு படித்தவர்கள் பொது வாழ்க்கைக்கு வந்தால் அது நல்ல மாற்றத்தை கொடுக்கும், புரட்சிகரமான மாற்றத்தை உருவாக்கும். அனைவருக்கும் வணக்கம். தலைவருக்கு நன்றி. அப்புறம் இரண்டாவதாக நான் கேட்ட கேள்விக்கு தலைவர் அவர்கள் சொல்லியிருக்காரு, அதுக்கு பதில் நீங்கள் தான் சொல்லணும் என்று சொல்லி, தலைவருடைய ஒரே ஒரு வார்த்தை, எனது உயிரினும் உயிரான விடுதலை சிறுத்தைகளே என்கின்ற வார்த்தைக்கு மட்டும் அடிபணிந்து 350 கிலோமீட்டர் பயணம் செய்து 60 பேர் தருமபுரியிலேயே இருந்து வந்திருக்கின்றோம். அதன் தொடர்ச்சியாக நாங்கள் சொல்ல விரும்புவது என்னவென்றால், இந்த இளைஞர்கள் மட்டுமல்ல, தமிழ்நாடு மட்டுமல்ல, கேரளாவில் இல்லை, இந்தியாவில் இருக்கும் அதிகப்படியான மக்கள் உங்களுடைய தமிழக வேட்பாளராக அறிவிப்பதற்கு காத்து கொண்டு இருக்கிறோம் என்பதனை இந்த அரங்கிலே சொல்லிக்கொண்டு வாய்ப்பளித்த தலைமைக்கும் பேபேக் டு தி சொசைட்டி அவர்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. நன்றி. என்ன வேட்பாளர் சொல்லுங்க? தமிழக வேட்பாளர் சொன்னீங்க, என்ன வேட்பாளர்? தமிழக முதல்வர் வேட்பாளர். அடுத்த 2031 இது சாத்தியமாகும் என்கின்ற கனவோடு இந்த மாணவர்கள் அனைவரும் வந்திருக்கிறோம் என்பதனை தெரிவித்துக் கொள்கிறோம். மாணவர்கள் நாடாளுமன்றத்திற்கு வேட்பாளர் உண்டு, சட்டமன்றத்திற்கு வேட்பாளர் உண்டு, முதலமைச்சருக்கு வேட்பாளர் என்கிற வரையறை இல்லை. அது மக்களுடைய நம்பிக்கையில் இருக்கிறது, மக்களுடைய ஆதரவில் இருக்கிறது. அந்த நம்பிக்கையை நாம் பெறுகிற போது தமிழ்நாட்டு மக்கள் நம்மை ஏற்பார்கள். உங்களுடைய ஆசை அதுவாகத்தான் இருக்கும். வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி. கொஞ்சம் எல்லாரும் அப்படியே உட்காருங்க சார், ப்ளீஸ். எல்லாரும் மேலே வர வேணாம், மேடைக்கு வர வேணாம், தயவுசெய்து அமைதியா எல்லாம் உட்காருங்க. கொஞ்சம் பேர் அனுப்புறோம், போட்டோ எடுத்துக்கலாம். யாரும் மேலே வந்துடாதீங்க ப்ளீஸ். மதுரையைச் சேர்ந்த முதல் தலைமுறை பட்டதாரி இளைஞர்கள் 10 நபர்கள் சமூகத்தில் விழிப்பு நிலையில் உள்ள மக்கள் சமூக மாற்றத்திற்கான பணி செய்து வருகிறார்கள். அவர்கள் தற்பொழுது நமது பாராளுமன்ற உறுப்பினர் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களிடம் இந்திய அரசியலமைப்பு முகப்புரை வழங்க உள்ளார்கள். தேங்க்யூ. நான் வேளாண் கல்லூரியை சார்ந்த நமது பேராசிரியர்கள் மற்றும் அலுவலக நண்பர்கள் மேலே வரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மற்றவர்கள் கீழே இருக்கவும் ஒவ்வொரு குரூப்பாக வந்து போட்டோ எடுத்துக்கலாம். யாரும் வந்து அடிதடியில் வந்துடுறாங்க. சார் எல்லாரும் வெயிட் பண்ணுங்க. தேசிய கீதம் முடிச்சதுக்கு அப்புறமா போட்டோ எடுத்துக்கலாம். தேசிய கீதம் இப்பொழுது தேசிய கீதம் அனைவரும் இரவு 7 மணி ஆகிவிட்டதால் தேசிய கீதம் சட்டத்திற்கு உட்பட்டு பாடப்படக்கூடாது. அதன் அடிப்படையில் தேசிய கீதம் பாடுவது தவிர்க்கப்படுகிறது. சட்டத்திற்கு உட்பட்டு தேசிய கீதம் பாடுவது தவிர்க்கப்படுகிறது. வேளாண் கல்லூரி பேராசிரியர்கள் மேடைக்கு வரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஒவ்வொரு குரூப்பா எடுத்துக்கலாம். வேளாண்மை கல்லூரி பேராசிரியர்கள் மற்றும் நமது அலுவலக நண்பர்கள் மேடைக்கு வரும்படி அன்புடன் அழைக்கின்றோம். வேளாண் கல்லூரி பேராசிரியர்கள் மற்றும் அலுவலக நண்பர்கள் மேடைக்கு வரும்படி அன்புடன் அழைக்கிறோம்.
வார்த்தையே சொன்னேன் அது நீங்க தானா அப்படின்னு கேட்குறாரு. நீங்க தான் உங்க வார்த்தையை நானா பேசினேன் பாருங்க.